தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நீர்வளத்துறை மட்டும் இல்லாமல் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்கும். இனிஷியல் சேலரியே 39,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்லையும் தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து, அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஸோ இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலமாகவே ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மே மாதம் 27ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க, இன்ஃபர்மேஷன் ஏதாவது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். பேப்பர் 1 உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 461 வேக்கன்சிஸ் மொத்தமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மினிஸ்ட்ரிஸில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்டில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் மட்டும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 64 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 11 வேக்கன்சிஸ். ஸோ அதே மாதிரி ஹார்டிகல்ச்சரில் உங்களுக்கு 17 வேக்கன்சிஸ், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது. ஹைவேஸில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு 38 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஒர்க்ஸ், அதாவது பொதுப்பணித்துறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஆர்கிடெக்சர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு சேலரி லெவலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. லெவல் 20 வந்து பெய்ட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் நீர்வளத்துறையிலேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் உங்களுக்கு 39 வேக்கன்சிஸும், அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட்டில் உங்களுக்கு 9 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஆர்டி, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் 50 வேக்கன்சிஸ் ஏஇ கேட்டகரியில், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு துறையிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்வைரன்மெண்டல் சயின்டிஸ்ட்னு சொல்லி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மின்சாரத்துறையிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் சப்ளைஸ் அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, லா, அக்ரிகல்ச்சர், உணவு பாதுகாப்புத்துறை, கோஆப்ரேட்டிவ், அதாவது ஆவின் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கேருந்து உங்களுக்கு வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷனில் 62 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனில் ஜூனியர் ஃபோட்டோகிராஃபில் 23 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து வேரி ஆகுது. லெவல் 20, 19, 18, 17 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்சாரத்துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு சேலரி 39,800 1,26,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க.
அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜர் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டடில் வேக்கன்சிஸ் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 28,450 90,570 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயது சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டியை பொறுத்து வேறு ஆகுது. நீங்கள் யுவர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், போஸ்ட்டு கோடு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 32 வயது வரைக்கும் இருக்கா யுவர் கேட்டகரி பீப்புள்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். யுவர் கேட்டகரியில் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 42 வயது வரைக்கும், டெஸ்டிடியூட் விடவாக இருந்தால் 37 வயது வரைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம், பிசி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்க இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்வைரன்மெண்டல் சயின்டிஸ்ட் இந்த 2 கோடில் இருக்க போஸ்ட்டுக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகரி இருந்தால் 47, எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 55, டெஸ்டிடியூட் விட வந்தால் 39 சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க போஸ்ட்டுக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட் போஸ்ட்டு கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், அதாவது ஜுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எம்எஸ்சி ஜியாலஜி முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் இருக்குது. எம்எஸ்சி டிகிரியில் ஜுவாலஜி, அப்ளைடு ஜியாலஜி முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இந்த போஸ்ட்டுக்கு பிஇயில் அக்ரிகல்ச்சர், பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது பிஇயில் மெக்கானிக்கலோ, சிவிலோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் நல்லா தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரிலையும் அடுத்து லைப்ரரி சயின்ஸோ அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ முடிச்சிருக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க, டிகிரி முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க, பிடெக் முடித்தவங்களுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எல்எல்பி முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க எல்லாருக்குமே இங்கே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிடெக் முடித்தவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் சிவில் இன்ஜினியரிங்க்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் நிறையவே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். எம்பிஏ முடித்தவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஏதாவது யூஜி டிகிரி முடிச்சுட்டு அதோட எம்பிஏல மார்க்கெட்டிங்கோ, ஃபினான்ஸோ, ஹியூமன் ரிசர்ச்சோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர் போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி டிகிரியில் விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்ரி போஸ்ட்டுக்கு பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். என்வைரன்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் சயின்ஸ் கேட்டகரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய டைப்பில் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. நாலேஜ் இன் தமிழ் கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்கள் போஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், ஆர்கனைசேஷன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஹைட்டு, வெயிட், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ், ஹைட் எவ்வளோ, செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். பேப்பர் 2 சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். பேப்பர் 1ல் உங்களுக்கு 200 கொஸ்டின், பேப்பர் 2லேயும் 200 கொஸ்டின்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. டீட்டெயிலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொத்தம் 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓஎம்ஆர் பேஸ்டில் உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2 சிவிடி பேஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 ஆஸ் யூஷுவல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ட்ரான்ஸ்லேஷன் ரிலேட்டில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு அவங்க சொல்லியிருக்க டைமில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே கொயரிஸ் இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடியுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா. இதுக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ₹100. சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸே நீங்கள் ₹200 பெய்ட் பண்ணணும். எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேட்டகிரி இவங்களுக்கு எல்லாமே எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்ற கம்யூனிட்டிக்காரங்க மட்டும் இந்த ஃபீஸை பெய்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அங்கே சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.